அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்டெக் எம்பர்ட் சொல்யூஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ட்ரஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தா ஒரு GPIO பின் எப்படி இன்புட் மோடில் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது அவுட்புட் டிரைவர் டிசேபிள் ஆகிடும். மைக்ரோ கண்ட்ரோலர் சைட்லேருந்து பின்னுக்கு எந்த ஒரு வோல்டேஜும் ட்ரைவ் பண்ணாது. ஸோ அந்த பின் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இப்படி அந்த பின்னை எந்த ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டா அது ஃப்ளோட்டிங் பின்னாக மாறிடும். ஃப்ளோட்டிங் பின்னுக்குன்னு எந்த ஒரு ஃபிக்ஸ்டு வோல்டேஜும் இருக்காது. ஸோ அது என்ன பண்ணுன்னா தன்னை சுற்றி இருக்க எலக்ட்ரிக்கல் நாய்ஸை ஈஸியாக பிக்கப் பண்ணும். இதனால் CPU அந்த பின்னை ரீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் 1 சம்டைம்ஸ் 0 அப்படின்னு ரேண்டம் வேல்யூஸ் கிடைக்கலாம். அதனால தான் இந்த ஃப்ளோட்டிங் பின்னை டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு டிஜிட்டல் இன்புட் பின் எப்போவுமே இனிஷியலி ஹை இல்லைனா லோ அப்படிங்கிற இது ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டில் இருக்கணும். ஓகே, அப்போ இந்த ஃப்ளோட்டிங் பின்னை எப்படி ஸ்டேபிளாக வைக்கலாம்? சிம்பிள். அதுக்கு 2 சொல்யூஷன்ஸ் இருக்குது. புல் அப் ரெசிஸ்டர், புல் டவுன் ரெசிஸ்டர். இது எப்படி வேலை செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புல் அப் ரெசிஸ்டர். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பின் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு. நான் இங்கே இந்த பின்னை ஹை ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பின்னுக்கும் VDDக்கும் அது VCCயாகவும் இருக்கலாம். ஓகே, ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் புல் அப் ரெசிஸ்டர். ஓகே, ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பலூனை நூல் மூலயமா கட்டி மேலே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அந்த பலூனை கீழே இழுக்க யாருமே இல்லை. ஸோ அப்போ அது எப்படி இருக்கும்? நார்மலி ஹைலியே இருக்கும் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் புல் அப் ரெசிஸ்டர் GPIO பின்னை VDD சைட்லேயே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, இங்கே நான் சுவிட்சை ஓப்பனாக வச்சுருக்கேன். அதனால் அந்த பின்னை கிரவுண்ட் சைடு இழுக்க எந்த ஒரு பாத்து கிடையாது. ப்ளஸ் GPIO பின் ஆல்ரெடி ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் கிட்டத்தட்ட எந்த கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. ஸோ இதோட பின்னோட வேலை இப்போ என்ன அப்படின்னா வர வோல்டேஜை சென்ஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதனால் பின் VDDயோட பொட்டன்ஷியலே இருக்கும். இப்போ CPU அந்த வோல்டேஜை ரேட் பண்ணி ஹை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, இதெல்லாமே ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கும்போது. ஓகே, இதுவே அந்த ஸ்விட்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பின் டைரெக்டாக கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகும். அதாவது அந்த பலூனை நான் கீழே இழுக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பின்னோட வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். CPU அதை லோ அப்படின்னு ரீட் பண்ணும். ஸோ இங்கே புல் அப் ரெசிஸ்டரில் ஸ்விட்ச் ஓப்பன்னா ஹை, ஸ்விட்ச் க்ளோஸ்னா லோ அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்டேபிள் லாஜிக் கிடைக்குது. ஓகே, ஸோ இதில் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நான் பின்ன டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்னா புல் அப் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். சேம் அந்த பின்னை டிஃபால்ட்டாக லோவில் இருக்கணும் அப்படின்னா புல் டவுன் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணணும். அதாவது GPIO பின்னுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். அங்கே என்ன பண்ணோம்? பின்னுக்கும் VDDக்கு நடுவில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரிங்க பின்னுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் புல் டவுன் ரெசிஸ்டர். சரி, இப்போ அந்த பலூனை நம்ம கீழே ஒரு நூல் மூலமாக கட்டி வச்சுருக்கோம். ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணும்? அந்த பலூன் கீழேயே இருக்கும். ஏன்னா மேலே இழுக்க யாருமே இல்லை இல்லையா? சேம் புல் அப் ரெசிஸ்டர் போலவே புல் டவுன் ரெசிஸ்டர் பின்ன கிரவுண்ட் சைடில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இதோட பொட்டன்ஷியல் இப்போ என்னவா இருக்கும்? கிரவுண்டோட பொட்டன்ஷியல் என்னவோ அதுவே இருக்கும். ஸோ இப்போ அந்த வோல்டேஜை ரேட் பண்ணும்போது லோ அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இது ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கும்போது. ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண அப்படின்னா பின் அப்போது VDD கூட கனெக்ட் ஆகும். CPU அதை ஹை அப்படின்னு ரீட் பண்ணும். புரிஞ்சுங்களா? அதாவது இங்கே ஸ்விட்ச் ஓப்பன்னா லோ, ஸ்விட்ச் க்ளோஸ்னா ஹை அப்படின்னு ஒரு ஸ்டேபிள் லாஜிக் கிடைக்குது. ஸோ ஒரு பின்னை டிஃபால்ட்டாக ஹையில் வச்சுருக்கணும் அப்படின்னா புல் அப் ரெசிஸ்டரும், டிஃபால்ட்டாக லோவில் வச்சுருக்கணும் அப்படின்னா புல் டவுன் ரெசிஸ்டரும் யூஸ் பண்ணணும். ரெண்டோட கனெக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதோட பர்பஸ் ஒன்று தான். ஒரு GPIO பின்னை ஃப்ளோட்டிங் ஆகாமல் வச்சுக்கிறது தான். ஓகேங்களா? புரியுதா? எனக்கு இங்கே ஒரு டவுட்.
எனக்கு அந்த பின் டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும், அவ்வளோதானே. ஒன்று ஹை இல்லைன்னா லோ. நான் டேரெக்டாக விடிடி இல்லைன்னா கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணலாமே, நடுவில் ரெஸ்டர் எதுக்கு? ஓகே, ஒரு 1 செகண்ட் ரெஸ்டர் இல்லாத சர்க்கியூட்டை இமேஜ் பண்ணி பாருங்களேன். ஓகே, நீங்கள் ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இதுவே அந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பின் என்ன பண்ணும் அப்படின்னா கனெக்டட் டு ஆப்போசிட் சப்ளை. ஓகேங்களா, அது புல் அப் ஆர் புல் டவுன் ஆப்போசிட் சப்ளை கூட கனெக்ட் ஆகும். அதாவது என்ன அப்படின்னா இட் கிரியேட்ஸ் டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் விடிடி அண்ட் கிரவுண்ட். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த ஸ்டேட்டை தான் ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி ஷார்ட் சர்க்கியூட் நடந்துச்சு அப்படின்னா பவர் சப்ளை, ஸ்விட்சு, பிசிபி ட்ராக் இல்லை மைக்ரோ கண்ட்ரோலர் கூட டேமேஜ் ஆகலாம். அதனால தான் அந்த பின்னுக்கும் சப்ளை லைனுக்கும் நடுவில் ஒரு ரெஸ்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த ரெஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நியர்லி 4.7K ஓம்லேருந்து 10K ஓம் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ரெஸ்டரோட ஒர்க் ரெண்டு. ஃபர்ஸ்ட், பின்ன ஃப்ளோட்டிங் ஆகாமல் ஏதோ ஒரு ஸ்டேபிள் லாஜிக்கில் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ரெண்டாவது, சுவிட்ச் எப்போ ஆக்டிவ் ஆனாலும் கரண்ட்டை லிமிட் பண்ணி சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இதனால தான் ஃப்ளோட்டிங் பின்னில் வராமல் நம்ம அந்த பின் ஃப்ளோட்டிங் ஆனாலும் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா இந்த புல்லப் அண்ட் புல் டவுன் ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி. இந்த ரெசிஸ்டர்ஸ் 2 டைப்ஸ், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இதோட சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.